என்னுடைய பெயர் கே இளங்கோ, மாநில தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்துடைய மாநில செயலாளர். இந்த நிகழ்வானது அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆத்தூர் தலைமை ஆசிரியர் திரு சந்திரசேகர் அவர்களை எதிர்த்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இதனுடைய மைய கருத்து என்னவென்றால், திரு தனபால் உடற்கல்வி இயக்குனர் அப்பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் சற்றேறக்குறைய 33 ஆண்டுகள் இந்த உடற்கல்வி ஆசிரியராக இருந்து மீண்டும் உடற்கல்வி இயக்குநராக பதவியேற்று 2022 ஆண்டு அப்பள்ளியில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆத்தூர் அப்பள்ளியில் பொறுப்பேற்றிருந்தார். அவருக்கு 2023 மற்றும் 24ஆம் கல்வியாண்டில் குறுமைய அளவிலான ஜோனல் லெவல் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டது. அப்பொழுது அப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு சந்திரசேகர் அவர்கள் அந்த போட்டி ஆரம்பிக்கும் பொழுது அப்பள்ளியில் பணியேற்கவில்லை. நடுவில் அவர் தடகள போட்டி நடக்கும் பொழுதுதான் வந்து பணியேற்றிருந்தார். அந்த தருணத்தில் திரு தனபால் அவர்கள் பல்வேறு இடங்களில் தங்களுடைய அந்த போட்டி நடத்துவதற்கான தொகையை கடனாக பெற்று பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அந்த போட்டியை நடத்தி முடித்திருந்தார். அந்த போட்டியினுடைய தொகையானது 92,000 அரசு வழங்கியிருந்தது. தமிழக அரசு விளையாட்டுத்துறைக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து பல்வேறு உதவிகளை செய்து வந்துள்ளது. விளையாட்டு துறையில் மாணவர்களை தேசிய அளவில் உயர்த்தக்கூடிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்கள் துறைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து பல்வேறு தொகைகளை வழங்கி கொண்டுள்ளார். இந்த 92,000 தொகையை தலைமை ஆசிரியர் திரு சந்திரசேகர் அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் இயக்குனர் அவர்களுக்கு உழைப்பூதியமாக வழங்க வேண்டிய 36,500 ரூபாயை முழுவதுமாக தராமல் அவர் உடற்கல்வி ஆசிரியர்களை வஞ்சித்துள்ளார். இந்த நிகழ்வை பல்வேறு வகையில் தலைமை ஆசிரியருக்கு எடுத்து கூறி அந்த தொகையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம். அத முதன்மை கல்வி அலுவலரிடம் இந்த புகார் மனுவாக கோரிக்கை மனுவாக எடுத்துக்கொண்டு கூறியிருந்தோம். அந்த கோரிக்கை மனுவில் ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் நேரில் வர வைத்து பேசியிருந்தார். அந்த தொகையை உடனடியாக வழங்க சொல்லி கூறியிருந்தும் அவருடைய பேச்சை மதிக்காமல் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு அந்த தொகையை வழங்கிவிட்டோம் என்றும் ஒரு பொய்யான ஒரு தகவலை கூறியிருந்தார். ஏனென்றால் உடற்கல்வி ஆசிரியர்கள் கையொப்பமிட்டு அந்த கையொப்பமிட்ட தாள் அந்த ஆடிட்டிங் போனா மட்டும்தான் அந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆகும். அதையே காரணமா சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு தகவலை தலைமை ஆசிரியர் அவர்கள் கூறி வருகிறார். இதற்கு பல்வேறு வகையிலும் உறுதுணையாக இருந்து எங்களது சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் ஐயா அவர்களும் சேலம் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களும் எங்களுக்கு பல்வேறு முறை இதை தலைமை ஆசிரியருக்கு எடுத்து கூறியும் அந்த தொகையை வழங்காமல் வழங்கிவிட்டது போல் பொய்யான தோற்றத்தை உருவாக்கினார். அது மட்டுமல்ல சார், என்ன நடவடிக்கை எடுக்கணும்? 31 மே 31 ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் தனபால் அவர்களுக்கு காலதாமதமாக அவருக்கு பணப்பணல்களை இதுவரை வழங்கவில்லை. அவருடன் அந்த பள்ளியில் 5 ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் பணப்பலனை பெற்று தந்த தலைமை ஆசிரியர் இவரிடம் பாரபட்சம் காட்டி இந்த தொகை கேட்டோம் என்பதற்காக வேண்டி வஞ்சிக்கிறார். அவருக்கு பணியிலிருந்து அவரை விடுவித்து அந்த ஆணை வழங்கிய பின்னும் 31 மேவுடன் பணி ஓய்வு பெற்ற அவருக்கு மீண்டும் 17 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு மெமோ வழங்கியிருக்கிறார். அதை எங்களது சங்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அவருடைய பணப்பலன்களை தாமதிக்காமல் வழங்க வேண்டும். அதேபோல் உடற்கல்வி ஆசிரியர்கள் விளையாட்டு போட்டிகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய வகையில் அந்த பள்ளியில் சற்றேறக்கூடிய வருடத்திற்கு 16,500 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் மாணவர்களுக்கு. அந்த தொகையை ஒவ்வொரு ஆண்டும் வழங்குவதில்லை தலைமை ஆசிரியர். அந்த மாணவர்களோ அல்லது உடற்கல்வி ஆசிரியர் தான் அதுக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கி உள்ளார். அந்த மாணவர்களை வஞ்சிக்காமல் ஒவ்வொரு ஆண்டும், இந்த ஆண்டும் ஜோனல் போட்டி ஜூலை 7 முதல் துவங்க உள்ளது. அந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய பயணப்படி மற்றும் உணவு படியை மறுக்காமல் அவர் வழங்க வேண்டும். இந்த அனைத்து
செயல்பாடுகளிலும் உடற்கல்வி ஆசிரியர்களை வஞ்சிக்கும் போக்கு நீடித்தால் சேலம் மாவட்ட உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கம் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. இதை மாநில அளவில் செயல எடுத்து சென்று எங்களது கல்வி அமைச்சர் அவர்களிடமும் அதேபோல் இயக்குனர் அவர்களிடமும் இதை முறையீடு செய்து இந்த தொகையை பெற்று வழங்க இளங்கோ உடற்கல்வி ஆசிரியர் மாநில செயலாளர்